மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் அன்பார்ந்த ஆர்கே நகர் மக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 நாட்களா நான் இந்த ஆர்கே நகர் சுற்றி வந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் கண்கூட பார்த்துருக்கேன், மக்கள்கிட்ட பேசியிருக்கேன், கழக நிர்வாகிகள்கிட்ட உரையாடியிருக்கேன். உண்மையிலேயே சொல்றேன், கடந்த 50 ஆண்டுகளா இருக்கட்டும், 60 ஆண்டுகளா இருக்கட்டும், மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிறாங்க இந்த 2 அரசு. மிகப்பெரிய துரோகம். அதை சரி பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல இங்க வரல, அது எனக்கு பழக்கமும் இல்லை, என்னோட பாணி அது கிடையாது. இதையா செய்யணும், செஞ்சுட்டு தான் மக்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால்தான் முதல் கூட்டத்தில் நான் சில வாக்குறுதிகள் பொறுப்பாளராக நீங்க அனௌன்ஸ் பண்ணேன். அதுல 100 பேருக்கு கல்வி சொல்லியிருந்தேன். சுனா அவர்கள் சொன்ன மாதிரி முதியோருக்கு 200-250 முதியோர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு ரேஷன்கள் வீட தேடி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதோட சில அறிவிப்புகள் அறிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கடந்த 8 நாட்கள் இன்னும் நான் போய் சந்திச்ச மக்கள்லாம் இன்னும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. நகை சொல்லியிருக்கிறாங்க, பட்டுப்புடவை சொல்லியிருக்கிறாங்க, கட்டணம் இல்லா பேருந்து சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க இங்கே வேணா டிராவல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆர்கே நகருக்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, தனிப்பட்ட முறையில். என்ன நான் நிறைய டெய்லி பேச நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. நேற்று கூட எனக்கு போட்டில் கூப்பிட்டு போனாங்க மக்கள். பார்த்தேன், அங்க எல்லாம் பிகில் தான் சொல்றாங்க. எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிகில் தான் சொல்றாங்க. இந்த பாசம் எவ்வளவு அன்பு பாசம் எல்லாம் பயங்கரமா இருக்குது ஆர்கே நகர் மக்களுக்கு. அப்ப நிறைய கொடுக்கணும் இல்லையா, நிறைய கொடுத்தே ஆகணும். இப்படி எங்கிட்ட சரிப்பட்டு வராது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு IAS IPS ஒரு கலெக்டர் ஒரு டாக்டர் எல்லாம் ஆகணும் நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்குள்ள. அதுதான் நம்ம திட்டம். இப்படியே விட்டா நம்மள இதுதான் உன்னோட ஸ்லாப்னு சொல்லிட்டு அப்படியே குறைச்சிருவாங்க. இதான் ஸ்லாப். நான் கேட்டேன், நிறைய பேர் பெண்கள்கிட்ட கேட்டேன், எத்தனாவதுமா படிச்சிருக்கீங்கன்னு கேட்க 10வது 12வது. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, அவரும் 10வது 12வது BBA படிச்சாரு, 15,000 ரூபாய். அவ்வளவுதான் ஸ்லாப். இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க டிசைட் பண்றது யாரு? இவங்க யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? 15 வருஷமா 20 வருஷமா இருந்தா உனக்கு 15,000 ரூபாய் சம்பளம், இதோட நின்றுடு, வரவை போட்டு தான், இதுக்கு மேல நீ வரவே கூடாது. எவ்வளோ டேலண்ட் இருக்கு, எவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஒருத்தர் நான் பேச பார்த்து அவ்வளோ ஸ்கில் இருக்கு நிறைய பேர்கிட்ட. அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் இப்படி முடிவெடுத்துட்டாங்க. அவங்கள குறை சொல்லிக்கிறதா இல்லை மக்களை குறை சொல்றதா தெரியல. ஆனா இனிமேட்டு யாரையும் குறை சொல்றதா இல்லை. நம்ம மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம். தலைவர் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி நம்ம மாற்றியே ஆகணும். அது உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. கண்டிப்பா இருக்கும் நம்புறேன். நம்பலாமா? தயவு செய்து மனசுல வச்சுங்க. அடுத்த நம்ம வரப்போற தேர்தலா இருக்கட்டும், வரப்போற நாட்களா இருக்கட்டும், ஒரே குறிக்கோள், உங்களோட அடுத்த ஜெனரேஷனை யோசிங்க. அடுத்த ஜெனரேஷன் போனது அவ்வளவுதான். இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேட்டு இருக்கிற குழந்தைங்களை யோசிங்க. அதை மட்டும் யோசிச்சா போதும். அதனால அதுக்கு கூடுதலா ஒரு சில வாக்குறுதிகள் கண்டிப்பா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல வரப்போற நாட்கள்ல நிறைய பேர் பார்த்தேன், சரி சிங்கிள் மதர்ஸா இருக்காங்க. சிங்கிள் மதர் அவங்க குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க, வயசுக்கு வந்த பெண்களை வச்சு கஷ்டப்படுறாங்க, ஊனமுற்றோர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து வர ஜூன்ல இருந்து நான் சொன்ன மாதிரி 100 பேருக்கு கல்வி மட்டும் இல்லாம, முதியோருக்கு மட்டும் இல்லாம 25 பேருக்கு நம்ம கல்யாணம் செஞ்சு வச்சுக்க போறோம். 25 பேருக்கு முன்னுரிமை அவங்களுக்கு சிங்கிள் மதருக்கு கொடுக்கப்படும், அவங்களோட குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரம்லான் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதுல 25 குடும்பங்களுக்கு ஹஜ் பயணம் மற்றும் ஜெருசலேம் பயணம் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறோம். நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுறேன். பட் டைம் நிறைய இல்லை. பட் ஒன்று மட்டும் மனசுல வச்சுங்க, 2 விஷயம்தான். மக்கள் ஆட்சியா இல்ல குடும்ப ஆட்சியா?
மக்கள் ஆட்சினா தளபதி சார்ந்த முடியும். அதனால மக்கள் ஆட்சி வேணும்னா நம்ம தளபதியை இந்த தொகுதிக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நான் செய்ய வேண்டியதை செய்யறேன். மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. தைரியமா இருங்க, கான்பிடண்டா இருங்க. நாளை வரலாறு நம் பேரை சொல்லட்டும். இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகமே வெல்லட்டும். இந்த ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. படிக்கலாமா? சரி, ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன்ப்பா. 2 மினிட்ஸ். குடியிருப்பு மற்றும் வீட்டு வசதி பிரச்சனைகள் இருக்கு. கைலாசபுரம் புதிய ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் 392 வீடுகள் 60% வீடுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதி உள்ள 40% வீடுகள் உடனே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. திலகு நகர் சுனாமி குடியிருப்பு H1 மற்றும் G பிளாக்கில் கட்டிடங்கள் மிகவும் சேதமடைந்துள்ளன. இவற்றை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்பட வேண்டும். அடிப்படை வசதிகள், தண்ணீர் மற்றும் சுகாதார பிரச்சனைகள், குடிநீர் விநியோகம், இளைய தெரு, திலகு நகர் E&F பிளாக் பகுதியில் குடிநீர் வசதி இல்லை. பல இடங்களில் கழிவுநீர் குடிநீரும் கலந்து வருகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனை, கொடுமை பாருங்க. இதெல்லாம் கொடுமை. மெட்ராஸ்ல இருக்கிறோம். பெண்கள் மற்றும் முதியோர் நலன். முதியோர் மற்றும் பெண்கள் கை பம்புகள் மூலம் தண்ணீர் எடுக்கும் அவநிலை உள்ளது. அனைவருக்கும் பைப் மூலம் நேரடி குடிநீர் வழங்க வேண்டும். மழைநீர் தேக்கம். கிருஷ்ணாசாமி தோட்டம் பகுதியில் மழை பெய்தால் 1 வாரம் வரை தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு தேவை. உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு. சாலை மற்றும் விளக்குகள். இளைய தெருவில் சாலைகள் குண்டு குழியுமாக உள்ளன. எரியாத மின்விளக்குகள். மக்கள் அவதிப்படுகின்றனர். ரயில்வே மேம்பாலம். குறுக்குப்பேட்டை ரயில்வே பாதை கடக்கும் போது ஏற்படும் விபத்துகள் தடுக்க உடனடியாக மேம்பாலம் அமைக்க வேண்டும். பஸ் நிலையம். குறுக்குப்பேட்டை பழைய பஸ் நிலையம் மாற்றப்பட்டதால் முதியோர்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டியது உள்ளது. இதை மீண்டும் பழைய இடத்திற்கு மாற்ற வேண்டும். சமூக சீர்கேடு. திலகு நகர் பகுதியில் 18 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாக தடுக்க கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கை தேவை. பாதுகாப்பு. குடியிருப்பு பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். மின் விபத்து அச்சம். திலகு நகரில் கீழ் விழுந்து கிடைக்கும் ஈவி பொட்டிகள் உடனடியாக சீரமைக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டிய கவுன்சிலர், MLA விளம்பரத்திற்காக மட்டும் மக்களை சந்திக்கின்றனர். மக்களின் நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லாருக்கும் டாய்லெட் நம்பர் ரெடி பண்ணி கொடுக்கணும். கம்யூனிட்டி ஹால் இங்க கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரே இல்லை. CCTV கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ்ட். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நான் திருப்பி சுற்றி வருவேன். நிறைய பிரச்சனைகள் நோட் பண்ணுவேன். நிறைய மேடைகளில் பேசுவேன். உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். நல்லது நடக்கும். கான்ஃபிடண்டா இருங்க. தேங்க்யூ.